ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம நேற்று கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்னா என்னன்னு பார்த்தோம். நிறைய பேர் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கவுண்டபிள் செட்னா என்னென்னு பார்த்தோம். நம்மளால் அதை கவுண்ட் பண்ண முடியும். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபைனைட், இன்னொன்று கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஃபைனைட்னா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். கவுண்டபிளி இன்ஃபைனைட்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அடுத்தது என்ன நம்பர்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் மொத்தமாக எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுதான் கவுண்டபிளி இன்ஃபைனைட். அன்கவுண்டபிள்னா என்ன? அது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. அது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துட்டோம். அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ அதாவது என்னன்னா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3ன்ட்டு ஸ்டார்ட் ஆகுமா? இது வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? கவுண்டபிள். ஏன் கவுண்டபிள்னு சொல்கிறோம்? ஏன்னா எண்ணில் வந்துட்டு அடுத்தடுத்த நம்பரை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 1க்கு அப்புறம் 2 தான் வரும்னு நமக்கு தெரியும். 2க்கு அப்புறம் 3 தான் வரும்னு தெரியும். 3க்கு அப்புறம் 4 தான் வரும்னு தெரியும். அடுத்தடுத்த நம்பரை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கவுண்டபிள்னு சொல்லுவோம். இப்போ கவுண்டபிளில் இது என்ன டைப்பு? எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அது ஃபைனைட். எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியலைன்னா கவுண்டபிளி இன்ஃபைனைட். அப்போ இது என்ன வரும்? கவுண்டபிளி இன்ஃபைனைட். நான் சிஐன்னு போட்டுறேன் ஷார்ட்டாக. என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அது கவுண்டபிளி இன்ஃபைனைட். அடுத்தது ஹோல் நம்பர் என்ன? நேச்சுரல் நம்பர் கூட ஒரு 0 சேரும். 0 1 2 3 எக்ஸெட்ரா. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸே கவுண்டபிளி இன்ஃபைனைட்னா அது கூட ஒரு 0 சேரும்போது நம்ம ஹோல் நம்பர்ஸையும் என்னன்னு தான் சொல்லுவோம்? கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இதுலேயும் நம்மளால் அடுத்தடுத்த நம்பர்ஸ் சொல்ல முடியும். ஆனால் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது கவுண்டபிளி இன்ஃபைனைட். அடுத்தது வந்துட்டு க்யூனா என்ன? ரேஷ்னல் நம்பர்ஸோட ஃபார்மேட் என்ன? A/Bன்னு இருக்கும். ஆர்எல்ஸ் அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? 0 பாயிண்ட் சம்திங்னு டெசிமல்ஸில் சொல்லுவோம். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன? அதுக்குன்னு ஒரு வந்து பர்டிகுலர் வடிவம் இருக்கும். இப்போ 0.111ன்னு போயிட்டே இருக்கலாம். 0.1212ன்னு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து என்ன அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வந்து அது வச்சுருக்கும் ரேஷ்னல் நம்பர்ஸில். இப்போ 0.111ன்னா எக்ஸெட்ரா கொடுத்துருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அடுத்தது 1 தான் வரும்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி 0.1212ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது 12ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ் நமக்கு எதில் வருது? அடுத்தடுத்த நம்பரால் நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அடுத்த நம்பரை ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சால் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? கவுண்டபிள்னு சொல்லுவோம். ஆனால் வந்து இதில் எவ்வளோ நம்பர்ஸ் அடுத்தடுத்து இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ வந்து அது கவுண்டபிளி இன்ஃபைனைட். அப்போ ரேஷ்னல் நம்பருங்கிறது கவுண்டபிள் தான். அதை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அடுத்தடுத்த நம்பர் சொல்ல முடியும். ஆனால் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ Q ஆல்சோ கவுண்டபிளி இன்ஃபைனைட். அடுத்தது ஆருங்கிறது ரியல் நம்பர்ஸ். இப்போ ரியல் நம்பர்ஸ்னால் -∞ to +∞ எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். 0,1ங்கிற ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் நான் எடுத்துக்கிறேன். இதில் அடுத்தடுத்த நம்பர் என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நம்ம நார்மலாக இப்போ கிராஃப் ஷீட்டில் போட்டால் சொல்லுவோம். 0 1ன்னா நம்ம நடுவில் 0.1 0.2ன்னு கிராஃப் ஷீட்டில் நம்ம சொல்ல முடியும். ஆனால் நார்மலாக நம்மளுக்கு 0க்கு அடுத்தது என்ன நம்பர்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் இப்போ 0.1ன்னு சொன்னால் நீங்கள் 0.01 சொல்லலாம். இன்னொருத்தவங்க 0.001ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த நம்பரை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. அடுத்தடுத்த நம்பரை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலைன்னா அதை என்ன சொல்லுவோம்? அன்கவுண்டபிள்னு சொல்லுவோம். ஸோ ரியல் பிளேனில் நம்ம எத்தனை இன்டர்வல்ஸ் எடுத்தாலுமே அது நமக்கு என்ன? அன்கவுண்டபிளாக தான் கிடைக்கும். அடுத்தது இசட்னா என்ன? இன்டீஜர்ஸ். 0 1 2 3ன்னு வரும். இந்த சைடு நமக்கு -1 -2 -3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இப்போது நமக்கு இன்டீஜர்ஸில் அடுத்தடுத்த நம்பர் சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்ல முடியும். 0க்கு அப்புறம் 1 தான். இந்த பக்கம் 0க்கு அப்புறம் -1 தான் நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ இது கவுண்டபிள், நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஆனால் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? முடியல. ஸோ இது வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட். அடுத்தது Q காம்ப்ளிமெண்ட். இப்போ Qனா என்ன நம்ம பார்த்தோம்? ரேஷ்னல் நம்பர்ஸ், அது கவுண்டபிள்னு பார்த்துட்டோம். இப்போ Q காம்ப்ளிமெண்ட்னா என்ன? இதில் இருக்கிற எந்த நம்பரும் Q காம்ப்ளிமெண்ட்டில் வராது. அப்போ ரேஷ்னலோட ஆப்போசிட் என்ன? இரேஷ்னல் நம்பர்ஸ்.
இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்காது. 0.123 5 இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த நம்பர் நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் கிடையாது. அப்போ க்யூங்கிறது ரேஷ்னல் நம்பர், அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அது கவுண்டபிள் அப்படின்னா க்யூ காம்ப்ளிமெண்ட் இர்ரேஷ்னல் என்ன நமக்கு? அன்கவுண்டபிள். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் கிடையாது. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நமக்கு என்ன நம்பர் வேணாலும் வரும். காம்ப்ளெக்ஸ்னால என்ன? நமக்கு ஒரு கற்பனையான நம்பர் தான். அதுக்கு அடுத்த நம்பர் இதுதான் வரும்னு நம்மளால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ 1+i வச்சுப்போம். இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆல்சோ அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட்டு ஈக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கா நமக்கு தெரிஞ்சு? நம்ம சம்ஸ் போடும்போது நம்ம ஒரு வேல்யூ நம்மளாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆனால் இதுதான் வேல்யூன்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது டெசிமல்ஸில் போயிட்டே இருக்கும். ஈக்குன்னு பர்டிகுலர் வேல்யூ நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அன்கவுண்டபிள். அப்போ ஈங்கிறதும் அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட்டு பை. இப்போ பை வந்துட்டு கவுண்டபிள்னு நிறையா பேர் சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்னா பைனா 22/7 3.14 இதை தான் அதோட வேல்யூன்னு வச்சு நம்ம சம்ஸ் போட்டிருப்போம். ஆனால் நீங்கள் நாமளாக கால்குலேட்டர் எடுத்து போட்டிங்க அப்படின்னா 3.14 சம்திங்னு போய்கிட்டே இருக்கும். அது ஒரு லைன் மாதிரி. நமக்கு வந்து நிறையா சம்ஸில் நம்ம பை யூஸ் பண்ணுறோம். நமக்கு அதுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்கணுங்கிறதுக்காக 3.14ஓட நம்ம முடிச்சுக்கிட்டோம். ஆனால் ரியல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பைக்கு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். பைங்கிறது ஒரு இர்ரேஷ்னல் நம்பர் தான். பை வந்து ரேஷ்னல் நம்பரே கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் கிடையாது. அதை கவுண்ட் பண்ணவே நம்மளால் முடியாது. பை இஸ் ஆல்சோ அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட்டு ரூட் டூனா என்ன? இர்ரேஷ்னல் நம்பர்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது ரூட் 2க்கு நம்ம வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1 சம்திங் போய்கிட்டே இருக்கும் இதுவும். ஆனால் நம்ம சம்மில் போடும்போது 3 டெசிமல்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். அது எதுக்காகனா நம்ம சம்முக்கு ஆன்சர் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோமே ஒழிய அது வந்து ரூட் 2க்கு வேல்யூ வந்து 3 டெசிமல்ஸில் நமக்கு கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. ஸோ ரூட் 2 ஆல்சோ அன்கவுண்டபிள். ஏன்னா ரூட் 2 இர்ரேஷ்னல் நம்பர் நமக்கு தெரியும். இர்ரேஷ்னல் நம்பர்னா அன்கவுண்டபிள்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ரூட் 2 ஆல்சோ அன்கவுண்டபிள். இப்போ வந்து இந்த சம்மில் வந்துட்டு நம்ம கவுண்டபிள் அன்கவுண்டபிளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஏன் கவுண்டபிள் இன்ஃபைனைட் மட்டும் எடுத்திருக்கீங்கன்னு. ஏன்னா ஃபைனைட்டுக்கு நமக்கு எக்ஸாம்பிளே தேவையில்லை. இப்போ 1 2 3ன்னு இருந்துச்சுன்னா இதை ஃபைனைட்னு சொல்லிடுவோம். ஏன்னா 3 தான் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் அதுக்குன்னு எக்ஸாம்பிள் எழுதலை. இப்போ உங்களுக்கு ஒரு சம் மாதிரி கொடுக்குறேன். e⁻x வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.